எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உனக்குள் வாசிக்கின்றார். ஹல்லேலூயா. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமாய் பிடிக்க செய்யுவார். இது கிருபையின் நேரம், இது மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா. எந்த காரியம் செய்தாலும் வாய்க்க மாட்டுக்குதே, சூழ்நிலை எல்லாம் எதிர்மாறாக இருக்கிறதே. மந்திரவாதத்தினால் நிமித்தம் பாடுபடுகிறேனே, பொறாம கண்கள் நிமித்தம் என்னுடைய குடும்பங்கள் பாடுபடுகிறதே. ஒரு காரியமும் வாய்க்க மாட்டேங்குது, எல்லாமே எனக்கு தோல்வியாக இருக்கிறது. இதை செய்து பார்த்தாலும் தோல்வி, அதை செய்து பார்த்தாலும் தோல்வி. இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி செஞ்சு பார்த்தேன், அதுவும் தோல்வி தான். ஒன்றுமே எனக்கு வாய்க்க மாட்டேங்குது. எப்படி தான் என் குடும்பத்தை நடத்த முடியும்? எல்லா வாசலும் அடைப்பட்டு போச்சு, எல்லாம் எதிராக இருக்குது என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்குங்களா? இனி நீங்கள் செய்வதெல்லாம் இயேசு வாய்க்க பண்ணுவார். எப்பொழுது பாருங்கள், சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு மனிதன் ஆலோசனை கொடுத்ததுனால இந்த கஷ்டம் உங்களுக்கு வந்துட்டு, தேவையில்லாத நபர்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்ததுனால இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் துன்மார்க்கர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டாங்க. உங்கள் மனைவி சொன்னதை நீங்கள் கேட்கல, கணவன் சொன்னதை கேட்கல, பிள்ளைகள் பெற்றோர் சொன்னதை கேட்கல, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அந்த ஆலோசனை கேட்டது நிமித்தம் ஹல்லேலூயா பாடுகளுக்குள்ள துன்பத்துக்குள்ள நீங்கள் அகப்பட்டு கொண்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், பாவியுடைய வழியில் நில்லாமலும். ஹல்லேலூயா. அந்த வழியில் கூட என்ன செய்யக்கூடாதான், நிற்கக்கூடாதான். பாருங்கள், அந்த பாவம் செய்கிறவன்ட்ட போய் நின்னா நம்மளும் என்ன செய்வோம், அந்த பாவத்தை தான் செய்வோம். பாருங்கள், மதுபானம் பண்ணுறாங்க, அந்த இடத்துல போய் நம்ம நின்னா அவங்க சொல்லுவாங்க ஹல்லேலூயா எங்கள் கூட சேர்ந்து குடிக்கவான்னு சொல்லி. ஒரு கஷ்டம்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி பாருங்கள், என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க கூட பணம் இல்லை, ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்க கூட பணம் சொன்னால் கூட அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உனக்கு பாட்டில் வாங்கி தரணுமா, வாங்கி தரேன், எங்களோடு சேர்ந்து ஹல்லேலூயா மதுபானம் பண்ண வான்னு சொல்லி கூடுவாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், கஷ்டம்னு சொன்னால் உதவிச்சு ஆள் இல்லை, உனக்கு பாட்டில் வாங்கி தரேன், எங்களோடு கூட நீ சந்தோஷமாக வான்னு சொல்லி பாருங்கள், என் கூட சேர்ந்து நீர் ஆட்டம் போடுன்னு சொன்னால் ஹல்லேலூயா. அப்படி தான் உலகம் இருக்குது. பாருங்கள், அதனால் பாவிட வழியில் நிற்கக்கூடாதான். பாருங்கள், ஹல்லேலூயா. பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராதங்க. ஹல்லேலூயா. பரியாசம் பண்ணுவாங்க. பாருங்கள், ஒரு கூட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. 5 பேர் 6 பேர் ஒரு கூட்டம் சேர்ந்தோன்னு பாருங்கள், பரியாசம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து பரியாசம் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த கூட்டத்தில் நீங்களும் இருந்து அநேக குடும்பங்களுக்கு விரோதமாய் பரியாசம் பண்ணி பேசுனீங்களோ? ஹல்லேலூயா. இனி பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருங்க. அவருடைய வேதத்தை வாசிப்பதிலும் செபிப்பதிலும் பாருங்கள் பிரியமாக இருக்கணுமா? பாருங்கள், எது எதுலுமோ பிரிய வைத்து கொண்டு தான் வீட்டில் இவ்வளோ கஷ்டம். பாருங்கள் ஹல்லேலூயா. ஒரு மகா ஃபோன் பண்ணி அழுதா, என் கணவன் நான் சொல்கிறத ஒன்று கூட கேட்க மாட்டாங்க, உனக்கு ரொம்ப தெரியுமோ? இல்லை, நம்ம சேர்ந்து செபித்து ஆண்டு சமூகத்தில் கொண்டு வைப்போம், அவரிடத்துல ஆலோசனை கேட்டு நம்ம செய்வோன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னான் அதை தான் செய்வேன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தேவையில்லாத வீட்டில் சண்டைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கடன் வாங்கி வாங்கி கடனில் நாங்கள் உழண்டு தவித்து கொண்டு இருக்கிறோம். அந்த சகோதரி அழுதாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், அந்த வார்த்தையை சொல்லி செபிமா,
இனி துன்மார்களுடைய ஆலோசனை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. பாவியோட வழி நிற்கக்கூடாது. பரியாசகர் உட்கார இடத்துலையும் கணவன் உட்காரக்கூடாது. அவங்க வீட்டில் வந்து என்ன செய்யணும், வேலையை முடிச்சுட்டு வந்து அவங்க வேதத்தில் பிரியமாக இருக்கணும், குடும்பத்தில் பிரியமாக இருக்கணும், இரவும் பகலும் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நீ செவின்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரே சந்தோஷம் பாருங்கள். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பாருங்கள், தேவையில்லாத ஆலோசனைகள், தேவையில்லாத நபர்களோடு கூட சேர்ந்து பாருங்கள் காரியங்கள் வாய்க்கூடாமல் ஆக்கிடுவாங்க. நல்லா பேசுவாங்க பாருங்கள், உங்கள் வீட்டில் என்ன கஷ்டம்னு சொல்லி நல்லா விசாரிப்பாங்க. போய் அங்கங்கெல்லாம் சொல்லி கேவலப்படுத்திடுவாங்க பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் மந்திரவாதம் பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. பொல்லாத உலகம் தேவ பிள்ளைகளே, ஞானமாக இருக்க வேண்டிய காலத்தில் வந்தாச்சு பாருங்கள். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதாரிக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ நம்ம காரியத்தை கத்திர வாக்கிய போனவர் பார்த்தீங்களா? இந்த 3 நபரோட என்ன செய்யக்கூடாது, துன்மார்க்கிட்ட சேரக்கூடாது, பாவிட வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காரக்கூடாது. நிறைய பெண்கள் பாருங்கள், ஹல்லேலூயா, கூடி கூடி தெருவில் உட்காந்து பேசுவாங்க பாருங்கள். அவங்க கதையை ஆரம்பிப்பாங்க, அப்புறம் உலகம் முழுதூர் கதையெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் பாருங்கள், இந்த 3 நபர் கூட கத்திர செய்யக்கூடாது, சேரக்கூடாது. நீ இரவும் பகலும் ஏன் வேதத்தை நேசி, உன் வீட்டில் குடும்பம் பண்ணு. எந்த ஒரு காரியனாலும் கணவன் மனைவி சேர்ந்து செபித்து ஆண்டு சமூகத்தில் கொண்டு போங்க. அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் பாருங்க. அப்போ வீட்டில் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை மேற்கொள்ளாது பாருங்க. காரியம் வாய்க்க பண்ண முடியாமல் யார் யார் வார்த்தையோ கேட்டு ஆலோசனை கேட்டு குடும்பம் இன்னைக்கு உடஞ்சி போயிருக்கு. தேவ பிள்ளைகளே, கர்த்தரோட வார்த்தை சொல்லுது, ஹல்லேலூயா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி. இன்னைக்கு உங்கள் காரியத்தெல்லாம் அவர் வாய்க்க பண்ணணும்னு சொன்னான். ஹல்லேலூயா. இனி நான் யார் ஆலோசனை கேட்க மாட்டேன்ப்பா, நான் வேதத்தில் தியானமாக இருக்கிறேன், நான் பிரியமாக இருக்கிறேன்ப்பா. பாருங்கள், வேதம் சொன்னாலே கசப்பாக இருக்குது. ஹல்லேலூயா. தேவையில்லாத யூடியூப், தேவையில்லாத பாருங்கள் ஃபேஸ்புக்கு, அதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு பிரியம். ஆனால் அது வாழ வைக்காது தேவ பிள்ளைகளே. கொஞ்ச நேரம்தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் பாருங்கள் ஒரே பிரச்சனை தான் வரும் பாருங்கள். அதில் தேவனுக்குரிய காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க போனார். தேவ பிள்ளைகளே, கொஞ்ச நேரமாவது நீங்கள் வேதத்தை வாசிங்க. ஆண்டு சமூகத்தில் கொஞ்ச நேரமாவது உட்காந்து செபிங்க. தேவ பிள்ளைகளை காலையில் எழுப்பி செபிங்க. இவங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வீடு திருமண விடாய் மாற்றுவார். நீங்கள் கடன் வாங்காதபடி கொடுக்குற பிள்ளைகளாய் கர்த்தர் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா பாருங்கள். ஹல்லேலூயா. வேதத்தை பிரியமாக நம்ம வாசிப்போம், அதன்படி நம்ம நடப்போம். ஹல்லேலூயா. நீதிமான் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறாராம், துன்மார்க்கர் வழியோ அழியுமா பாருங்கள். அவருடைய பிள்ளைகளுடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார். என் பிள்ளை பாரு, எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை பாடு வந்தாலும் கூட என்ன சமூகத்தில் வந்து உட்காந்து செபிக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, என் மேலே தான் பிரியமாக இருக்கிறாங்க. நான் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் பாருங்கள். இன்றைக்கி பொல்லாத பிசாசு காரியங்களை வாய்க்க பண்ண விட மாட்டான். மனிதர்கள் காரியங்களை வாய்க்க பண்ண விட மாட்டாங்க. மந்திரவாதம் பண்ணி முடக்கி போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை ஞானமாய் நீங்கள் செயல்படுங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக ஹல்லேலூயா ஆண்டு சமூகத்தில் நில்லுங்க. என் பிள்ளை ஆசீர்வாதத்தையும் என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. இனி என் காரியங்களை வாய்க்க பண்ணும். செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. இனி யார்கிட்டையும் நான் ஆலோசனை கேட்க மாட்டேன். துன்மார்க்குடைய வழியில் நடக்க மாட்டேன். பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன். பாருங்கள், பரியாசமான இடத்துல உட்காராதபடி ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறார். ஹல்லேலூயா. இனி இவங்க செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பாவங்களை சாபங்களை மன்னிங்க. அறிந்தோ தெரியாமலோ செய்த குற்றத்தை மன்னிச்சிருங்கப்பா. ஒரு காரியம் வாய்க்க மாட்டேங்குது ஏசப்பா. அழுது கொண்டு இருக்கிறாங்க. எப்படிப்பா வாழ்க்கையில் முன்னேற முடியும், எப்படிப்பா குடும்பத்தை நடத்த? விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது சுவாமி. ஏசப்பா, வியாதி ஒரு பக்கம் வாட்டி வதைக்கிறது.
ஆமாம், மனுஷர் வாட்டி வதைக்கிறாங்க, மந்திரவாத பில்லிசினி வாட்டி வதைக்கிறது. செய்கிற காரியம் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது ஏசப்பா. நீ இனி வாய்க்க பண்ணுங்கப்பா. வேதத்து மேல் பிரியமாக இருக்க தியானிக்க உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு ஜெபிக்கலாம் பிதாவே, ஆமென்.